அதிமுக சார்பில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதாக கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மகளிரணி துணை செயலாளர் ராணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி, கழக தலைமைச் செயற்குழு உறுப்பினர், கழக மகளிரணி துணை செயலாளர். அதிமுகவை பலவீனமாக எடை போட வேண்டாம். அதிமுக பலமான கட்சி என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். ஒரே நாளில் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம், கையெழுத்து போட்டோம், நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுகவை பலவீனமாக நீங்கள் எடை போட வேண்டாம். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சிதான் அதிமுக. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மக்களை பிளவுபடுத்தி பேச வேண்டாம் என்றும் கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். அது எங்கதான் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு விளக்கப்பட்டாச்சு. இனிமேல் தயவு செய்து ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ கேள்வி கேட்காதீங்க. அது தவறு. நாமளே பிரித்து பார்க்கக்கூடாது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேணும். நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலேயோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அதை முழுமையாக நிராகரிக்கும். அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. நெருக்கடிகளை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. விஜயபாஸ்கருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது. இது வந்து தேர்தல் நேரத்தில் அதிமுக தரக்கூடிய அரசியல் நெருக்கடியா பார்க்குறீங்களா? இல்லை உங்கள் கருத்து என்ன? அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். இருவரும் தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திப்போம். திருச்சி வண்ணாங்கோவில் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அறிமுகப்படுத்தப்படுவார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. எங்களுடைய வேட்பாளர்கள் எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தொகுதி விளம்பரத்தில் போட்டியிடுகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அவர்கள் அறிமுகம் செய்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை அதிமுக தொடர்ந்து எதிர்க்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுகவின் திருச்சி மாநாட்டில் தேமுதிகவும் பங்கேற்கும். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. இப்ப வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம்.
புதிய தமிழகம் கட்சி சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மார்ச் 24ஆம் தேதி அறிவிப்பு. திருச்சியில் நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செய்யப்படுவார் என கிருஷ்ணசாமி பேட்டி. இரட்டை இலையால் முதல்வர் வரை பதவி அனுபவித்துவிட்டு மீண்டும் இரட்டை இலையை முடக்க சதி செய்யும் பன்னீர். மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. எந்த இரட்டை இலையால பேரு புகழ் சொத்து பதவி முதலமைச்சர் பதவி வரைக்கும் அனுபவித்த அந்த துரோகி ஏற்கனவே இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறான். மீண்டும் முடக்குவதற்கு கடிதம் கொடுத்திருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது என்றால் உங்களை போன்ற தொண்டருடைய பலத்தாக தான். 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்ற புரட்சி தலைவியின் சொல்லை காப்பாற்ற வேண்டும். அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாத இயக்கமாக அதிமுக உள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பேச்சு. எவ்வளவு பிரச்சனை நாம் உள்ள இருந்து பார்க்கிறோம். ஆனா அத்தனை அச்சுறுத்தல் மிரட்டலுக்கும் அடிப்பணியாமல் இந்த இயக்கம் இருக்கணும், இந்த ரெட்டலை இருக்கணும். அம்மா பேர 100 ஆண்டு காலத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வந்து மக்கள் பணி ஆற்றல் சொல்லியிருக்கிறார். தமிழும் தேசியமும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு இன்றைக்குதான் தெரிகிறதா? எல்லாம் வெறும் குடும்பம்தான், டப்பு மணிதான் என மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடும் தாக்கு. இன்னொருத்தர் தேசியமும் தமிழும் இப்பதான் ஒரு தேசியம் தெரிந்து கொள்ளுது. தேசியமும் இல்ல தமிழும் இல்ல, ஒண்ணும் கிடையாது, வெறும் குடும்பம். குடும்பம் தான், டப்பு மணி, வேற ஒண்ணும் கிடையாது. ஆக அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு மேல இருந்த ஒரு பாரம் நீங்கிருச்சு. நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கிவிட்டது. செஞ்சி அருகே பட்டதாரி இளம்பெண் ஆர்வமுடன் இரட்டை இலை சின்னம் வரைந்து வாக்கு சேகரிப்பு. வெற்றி சின்னம் இரட்டை இலைதான் ஜெயிக்கும் என பாடியபடி வரைவது இணையத்தில் வைரல். கண்ணுமணி சின்னமணி முத்துமணி தங்கமணி போடு போடு இரட்டை இலை கோலம். எவன் வந்தா என்ன எவன் போனா என்ன, ரெட்டலை தான் ஜெயிக்கும், ரெட்டலை தான் மாஸ். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். அனைத்து நடவடிக்கையையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளை வரை நீட்டிப்பு. நீதிமன்ற காவலை 28வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. ஆழ்வார்பேட்டை, அண்ணா நகர், சைதாப்பேட்டை, தரமணி, நீலாங்கரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை. சென்னையில் ஐடி நிறுவனம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் சோதனை என தகவல். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என ஸ்டாலின் உளறியதால் திமுக கூட்டத்தில் சலசலப்பு. வாக்குகளை பெற வாய்க்கு வந்ததை ஸ்டாலின் பேசுவது மீண்டும் நிரூபணமாகி உள்ளதாக மக்கள் விமர்சனம். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. மன்னிக்கணும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் அண்ட புழுகுகளை வெளியிட்ட விடியா திமுக நிபந்தனை மேல் நிபந்தனை விதித்து தமிழகத்தில் பாதி பேருக்கு மேல் மகளிர் உரிமை தொகை தராமல் ஏமாற்றியது போதாதா என அனைத்து மாநில மகளிருக்கும் உரிமை தொகை தருவதாக சொல்வது வெற்று அறிவிப்பு என மக்கள் விமர்சனம். விழுப்புரத்தில் தேவாலயத்தில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்டவர்கள் வீட்டில் போதை ஆசாமிகள் பெட்ரோல் குண்டு வீசி அராஜகம்.
விடியா திமுக ஆட்சியில் ரகளையில் ஈடுபடும் போதை ஆசாமிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஜோலார்பேட்டை அருகே சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தால் விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் பல்டி அடித்த பதைக்கும் சிசிடிவி காட்சி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்ததில் 20 பேர் காயம். பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரோடு விடிய அரசின் போக்குவரத்து துறை விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேதாரண்யம் பகுதியில் பெய்த திடீர் மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 1 வார காலம் ஆகும் என உற்பத்தியாளர்கள் வேதனை. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் ஆழித்தேரோட்டம் கோலாகலம். ஆரூரா தியாசேகேசா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் பரவசம். போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மயன் என்றறிவொன்னாயம்மானை. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பங்குனி மாத ஜோதி தரிசனம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என பக்தர்கள் முழக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ பிரமாண பத்திரம் தாக்கல். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தேர்தல் பத்திரத்தின் சிறப்பு எண் உள்ளிட்ட தகவல்களை வழங்கியது எஸ்பிஐ. புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை. சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 49,880 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. 17வது IPL தொடர் நாளை தொடங்கும் நிலையில் தொடக்க விழாவிற்கு தயாராகும் சேப்பாக்கம் மைதானம். முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை அணியுடன் பெங்களூரு அணி பல பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் நியமனம். IPL போட்டிகள் நாளை தொடங்கும் நிலையில் தோனிக்கு பதிலாக CSK கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் அறிவிப்பு.